என்னுடைய வேண்டுகோள். டாக்டர் படிக்காமல் யாரும் டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியரிங் படிக்காமல் யாரும் இன்ஜினியர் ஆக முடியாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் மக்களோட மாற்றத்தினால மோர் தென் 60% ஆஃப் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அரசியலுக்கு வந்த இளைஞர்களுக்கு போதிய அரசியல் நாலேஜ் கம்மியாக இருக்குது. அது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸை ரீச் பண்ணுறது, பேட்டி கொடுக்குறது, இதனால் எல்லாத்துக்கும் தெரியுது. ஓரளவு அரசியல் நாலேஜ் லேக் ஆஃப் பீப்புள்ஸ், அவங்களோட துறையில் உள்ள நாலேஜ் அவங்களுக்கு அந்தளவு இல்லை. நிறைய அவங்களோட எம்எல்ஏஸ் என்னென்ன டியூட்டிஸ் பார்க்கணும், அவங்க மினிஸ்டர்ஸ் என்னென்ன டியூட்டிஸ் பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பரான நாலேஜை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ட்ரைனிங், அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ், பப்ளிக் ஹேண்ட்லிங், க்ரௌண்ட் ரியாலிட்டி இன்புட்ஸ், அசம்பிளி ஸ்பீக்கிங், இது மாதிரியான நாலேஜஸ் அவங்களுக்கு கொடுத்தா தான் ஃப்யூச்சரில் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை அவங்க ஸ்டாண்டலோனாக ஹேண்டில் பண்ண முடியும். மக்களோட கருத்துக்களை, மக்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்களால செயல்பட முடியும் ஃப்யூச்சரில். இதில் மக்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. ஒரு நல்ல தலைவர் உருவாக ஆர்வம் மட்டும் போதாது, அனுபவமும் வேணும். இது என்னோட கருத்து. இதில் உங்களோட கருத்து என்ன? கருத்துக்களை கமெண்ட்ஸ். இது மக்கள் குரல்.